लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளங்கலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2168வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 717வது திருமொழி. கண்ணபுரம் பாசுரத்திலே இது 17வது பாசுரம். இந்த 17வது பாசுரத்திலே அவர் கண்ணபுரத்திலே இருந்து பேசினாலும் கூட ஸ்ரீரங்கத்தை பற்றியே பேசுகிறார். தாய்ஸ்தானத்திலிருந்து முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடுங்கிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் மாரண சாரம் பரசமய பஞ்சு காணலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பரிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 717வது பெரிய திருமொழி பாசுரம். தரங்க நீர் பேசினும் தன்மதி காயினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள் உறங்கம் வாய் காண்டு கீண்டு உகந்தான் அனது தொன்மை ஊர் அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே. ஓயாமல் சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிற அலைகளை உடைய கடல் குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது காய்ந்தாலும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் சுட்டாலும் கூட இவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாள். ஏனென்றால் இவள் பெருமாளையே நினைத்து கொண்டது அவனுடைய பிரிவாற்றமையால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள பழகிவிட்டாள். கேசி என்கிற குதிரை வடிவம் கொண்டு வந்த அசுரனுடைய வாயை கிழித்தெறிந்த கண்ணபிரானுக்கு மிகவும் உகந்த ஊர் ஆதி ஊர் ஸ்ரீரங்கம் தான் என்று ஸ்ரீரங்கத்தையே இவள் நினைவிலே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறாள். இவள் மனதால் மொழியால் மெய்களால் எப்போதும் எம்பெருமானையை சிந்தித்துக் கொண்டிருப்பதனாலே இவளுக்கு பிரிவு துயரை தரும் கடலும் மதியும் இவளை ஒன்றுமே செய்ய முடியாது என்று தாய் நன்கு உணர்ந்ததாக சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருப்பதனாலே கடலாக இருந்தாலும் மதியாக இருந்தாலும் கெடுதல் விளைவித்தாலும் அதனுடைய இயற்கைக்கு மாறாக இருந்தாலும் அதை இவளை ஒன்றும் செய்யாது. அவனுடைய பிரிவே இவளுக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்ததனால் அந்த பிரிவினால் இவள் பிரிவாற்றாமையால் துயரப்படுவதை விட இது ஒன்றும் பெரிது அல்ல. அப்போதும் அவள் ஸ்ரீரங்கத்தையே நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய பரகாலநாயகனுடைய நிலையை பற்றி ஆழ்வார் பேசிய தாயாக இருந்த ஆழ்வார் பேசிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். தரங்க நீர் பேசினும் தன்மதி காயினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள் துரங்கம் வாய்க்கீண்டு உகந்தானது தொன்மை ஊர் அரங்கமே என்பது இவன் தனக்காசையே. காயேன வாச்சா மனசேந்திரை வாப்யாந்தனாவா கததேக்கு வாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாளுறதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.